ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதானே மைனிங் ஆப்பில் இருந்து ஏடிஹெச்சை எப்படி விட்ரால் பண்ணி நம்ம மெட்டாமாஸ்க் ஆப்பில் வந்து கொண்டு வரது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் டான் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஆப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆப்பில் இருந்து நம்ம 2 வகையாக நம்ம இதை வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா P2P வழியா நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ P2Pயில் வந்து செல் பண்ணக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து பண்ணுறதா இருந்தால் அங்கே பண்ணிக்கலாம். பட் அதோட வீடியோ நான் வந்து போடலை. அது எப்படின்னு உள்ளதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 2வது வந்து விட்ராவல் எப்படி வந்து மெட்டாமாஸ்க்கு வந்து பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில வந்து இந்த அதானி மைனிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே வந்து நமக்கு ஜெம்மா தான் கிடைக்கும். ஸோ ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா, எவரி மந்த் 1ஆம் தேதி நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகி ஏடிஹெச் டோக்கனாவும் கிடைக்கும், லைன் டோக்கனாவும் கிடைக்கும். இதுதான் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம கையில இருக்கக்கூடிய ஏடிஹெச்சை எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது நம்ம வந்து 2 வாலெட்ல நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பிட்கெட் வாலெட்லயும் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து மெட்டாமாஸ்க்லயும் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டாமாஸ்க்ல பண்றது. ஸோ மெட்டாமாஸ்க்ல எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து உங்க மெட்டாமாஸ்க் ஆப்ப வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து புதுசா ஒரு வாலெட் கிரியேட் பண்ணி பண்றதா இருந்தா, புதுசா ஒரு வாலெட் கிரியேட் பண்ணி பண்ணிக்கலாம். இல்ல நான் இருக்கக்கூடிய வாலெட்லயே பண்றேன் அப்படின்னா, அப்படி கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு வாலெட் வந்து கிரியேட் பண்ணேன். அதாவது ஆட் வாலெட் குடுத்து புதுசா ஒரு வாலெட் கிரியேட் பண்ணி தான் நான் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து உங்க மெட்டாமாஸ்க்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நமக்கு ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். 5, 6 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌசருக்கு போற ஆப்ஷன் ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? மேல டைப் பண்ண மாரி இருக்கும். அந்த மாரி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு லிங்க் குடுக்குறேன். அந்த லிங்க வந்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி கோ குடுங்க. ஸோ லிங்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். பார்த்தனன் டாட் அதானே ஸ்கேன் டாட் ஐஓ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லிங்க தான் நான் குடுப்பேன். அத வந்து அந்த ப்ரௌசர்ல வந்து போட்டு அதாவது ப்ரௌசர்ல இந்த இடத்துல சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகி இந்த மாரி வரும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வேலட்ன்னு ஒரு பட்டன் இருக்கு. இந்த வேலட் பட்டன வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னென்ன வேலட் இருக்குன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ அதில வந்து மெட்டாமாஸ்க் வேலட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மெட்டாமாஸ்க் வேலட்ட செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்க வேலட்ட வந்து கனெக்ட் பண்ண கேட்கும். ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் அப்படின்னு இருக்கு. இந்த கனெக்ட்ட வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வேலட் வந்து கனெக்ட் ஆயிடும். அதாவது மெட்டாமாஸ்க் வேலட்டும் இந்த அதானோட ஸ்கேனும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு. அதாவது இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கலர் மாரி இருக்கு. ஸோ அந்த பட்டன வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். ஓகேவா? ஸோ மை வேலட்ன்னு சொல்லிட்டு நம்ம வேலட் கனெக்ட் ஆன இது வந்து காமிக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. இந்த செட்டிங்ஸ் ஐகான வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பட்டன் வரும். அதாவது இந்த மாரி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ல இந்த 1116 அப்படின்னு உள்ளத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கேட்கும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அதானே அப்படின்னு இருக்கும். இந்த அதானே வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதானியோட டிஸ்ப்ளே அதாவது செயின் டிஸ்ப்ளே எல்லாமே வந்துரும். செயின் எல்லாம் எப்படி நம்ம ஒன் பை ஒன்னா ஆட் பண்ண பதிலா இந்த மாரி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் வந்துரும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்ம் இருக்கும். கன்ஃபர்ம வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி வரும். இங்க ஸ்விட்ச் நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெட்வொர்க் வந்து அதாவது நீங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து எதீரியம் நெட்வொர்க்ல இருப்பீங்க. அங்கேருந்து ஸ்விட்ச் பண்ணி நம்ம வந்து அதானி நெட்வொர்க்குள்ள வந்துரும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் இங்க காட் இட் அப்படின்னு உள்ளத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு இந்த மாரி ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஸோ இதில என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 டாட்ட வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வரும். ஸோ இதில வந்து இந்த டோக்கன் அப்படின்னு உள்ளத கிளிக் பண்ணிக்கோங்க. டோக்கன் அப்படின்னு உள்ளத கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆப்ஷன் வரும். அதானே நெட்வொர்க் ஏடிஹெச் ERC20 அப்படின்னு வரும். இதில வந்து இந்த மெட்டாமாஸ்க் ஐகான் இருக்கும். இந்த மெட்டாமாஸ்க் ஐகான வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டோக்கன வந்து நான் வந்து ஆட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது ஏடிஹெச் டோக்கன வந்து உங்களோட ஃப்ரெண்ட் டேஷ்போர்ட்ல ஆட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆட் டோக்கன் அப்படின்னு உள்ளத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நெட்வொர்க் வந்து இங்க வந்து ஆட் ஆகும். ஓகேவா? அதானே நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஆட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இத வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்து ரிசீவ் அப்படின்னு இருக்கும். இந்த ரிசீவ கிளிக் பண்ணிக்கோங்க. ரிசீவ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான காப்பி வரும். அதாவது இந்த இடத்த கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதானே நெட்வொர்க்குள்ள போணும். அதானே மைனிங் ஆப்புக்குள்ள போணும். இப்ப அதானே மைனிங் ஆப்புக்குள்ள நான் போறேன். வெயிட் பண்ணுங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதானி மைனிங் ஆப்புக்குள்ள வந்துட்டேன். ஸோ அதானி மைனிங் ஆப்புக்குள்ள வந்ததுக்கப்புறம், கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். ஹோம், வாலெட், மைன், கெஸ்ட்டு, ஃப்ரெண்ட் இந்த மாரி 5 ஆப்ஷன் இருக்கும். இதில 2வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வாலெட். இந்த 2வது ஆப்ஷன் உள்ள கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மட்ட எவ்வளோ அதானி இருக்கு, எவ்வளோ ஜெம் இருக்கு அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸ்லாம் கீழ காமிக்கும். மேல வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த வித்ட்ரா வந்து கிளிக் பண்ணுங்க. வித்ட்ராவ கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஏடிஹெச் தானே இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு வந்து ஏடிஹெச், இன்னொன்னு வந்து யூஎஸ்டிடி. ஸோ அதில ஏடிஹெச் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம், அங்க காப்பி பண்ண அட்ரஸ இங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ லாங் பிரஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சாரி இது கரெக்ட்டா பேஸ்ட் ஆவல. ஸோ நான் திரும்ப காப்பி பண்ணிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அட்ரஸ வந்து அங்கேருந்து காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் குடுக்கணும். ஸோ, நம்மட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படின்னுள்ளது மேல காமிக்குது. ஸோ, எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 100 டோக்கன் வந்து செலக்ட் பண்றேன் இப்போ. ஸோ, 100 வந்து குடுத்துட்டேன். குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மினிமம் வந்து 100 குடுக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ, 100 குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நெட்வொர்க் வந்து என்ன நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ, அதானே பார்ட்10 அப்படின்னு உள்ள நெட்வொர்க்ல தான் நம்ம இருக்கணும். ஸோ, அதுதான் இருக்கு. ஸோ, இருந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கீழ வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. கன்ஃபார்ம் பட்டன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அட்ரஸ் காமிக்கும். நம்ம எவ்வளோ குடுக்குறோம் அப்படின்றத காமிக்கும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து இப்போதைக்கு ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ, ஃபீஸ் இல்லாம நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ, இங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கு. இந்த சென்ட் ஓடிபி வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே நம்ம மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ, அந்த ஓடிபி இங்க என்டர் பண்ணி குடுக்கணும். இப்ப நான் மெயில ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கு. இந்த ஓடிபிய நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ, செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த பேஜுக்குள்ள போயிட்டு, ஓடிபிய வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்ணி குடுங்க. ஸோ, இங்க வந்து பேஸ்ட் ஆவல. ஸோ, அதனால டைப் தான் பண்ணணும். ஸோ, டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஓடிபி வந்து நான் டைப் பண்ணி குடுத்துட்டேன். குடுத்ததுக்கப்புறம் கீழ இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் பட்டன வந்து நான் கிளிக் பண்றேன். கன்ஃபார்ம் பட்டன கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். அதாவது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஸோ, இப்போ வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. "தி சிஸ்டம் ஹாஸ் அக்னாலஜ்ட் யுவர் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் அண்ட் இட் டேக்ஸ் ஃபியூ மினிட்ஸ் டூ ப்ராசஸ். யுவர் பேலன்ஸ் வில் பி ரீஃபண்டட் இஃப் எனி எரர்." அதாவது நீங்க குடுத்ததில ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா ரீஃபண்ட் ஆகும். அப்படி இல்லன்னா வித்ட்ராவல் வந்து நீங்க எந்த அட்ரஸுக்கு குடுத்தீங்களோ அந்த அட்ரஸுக்கு வித்ட்ராவல் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபியூ மினிட்ஸ்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ, இந்த இந்த பேஜ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபார்ம் இருக்கு. கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ, கிளிக் பண்ணிட்டோன்னா பார்த்தீங்கன்னா, என்னாட்ட வந்து 801 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 100 நான் மைனஸ் ஆயி 701 வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ, இவ்வளோ தான் ப்ராசஸ். இவ்வளோ தான் நம்ம வந்து பண்ண வேண்டியது. எவ்வளோ நேரத்தில வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு உள்ளது தெரியல. ஸோ, கன்ஃபார்மா ரிசீவ் ஆயிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ, இதில வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டோம். ஸோ, எவ்வளோ நேரத்தில ரிசீவ் ஆகுது அப்படின்னுள்ளது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ, நான் இங்க வந்து மினிமம் வந்து 100 அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நீங்க வந்து உங்கள்ட்ட எவ்வளோ இருக்கோ முதல்ல வந்து போட்டு பாருங்க. ஸோ, 100ன்னு தெரியல கரெக்ட்டா. ஸோ, 10 குடுத்து பார்க்கலாம். ஸோ, எவ்வளோ குடுத்தா போகும்? இதில வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். த குவான்டிட்டி மஸ்ட் கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ, 10க்கு மேல எவ்வளோ இருந்தாலும் குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஸோ, செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ, இதுதான் ப்ராசஸ். இத கரெக்ட்டா பண்ணுங்க. ரிசீவ் ஆச்சு. உங்க வாலெட்ல ரிசீவ் ஆச்சு அப்டின்னா, நமக்கு வந்து நம்ம அ WhatsAppல வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ்ல வந்து சொல்லுங்க. எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான். அதானி ஆப்ல இருந்து மெட்டாமாஸ்க்குக்கு வந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? கரெக்ட்டா பார்த்து பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.